Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கான காலை உணவு தான் பார்க்க போறோம். சோ இந்த ரெசிபியை ரொம்ப சிம்பிளா டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க இதுக்கு என்ன பொருள்லாம் தேவைன்னு வீடியோக்குள்ள சொல்றேன். நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா ப்ளீஸ் மறந்துடாம Subscribe பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து வானல் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை. அதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயில். நீங்கள் வந்து வறுத்துட்டு செய்யும்போது அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அது சீக்கிரமாக குக் ஆகும் உங்களுக்கு. அதோட டெக்ஸ்சரே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வறுத்துட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போது நல்லா இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுடுவோம். இப்போ அடுத்தது நான் அதே வானலில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நீங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கடுகு சேர்த்து கொடுக்காதீங்க. ஒரு 2 வயசுக்கு மேலே நீங்கள் கடுகு சேர்த்து கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தையா இருந்தாலும் ஜீரகம் சேர்த்து தாளித்து கொடுக்குறதே ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா குழந்தையோட உடல் சூட்டை தணிக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக ரெசிபீஸில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து குட்டி தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது இது நல்லா வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன் இல்லையா, அதுக்கு நான் வந்து 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தையா இருந்தாங்கன்னா இதில் லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு சால்ட் சேர்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்து கொடுப்பீங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டே அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நான் வந்து வேக வச்ச பாதி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு குழந்தையோட ரெசிபீஸில் அடிக்கடி உருளைக்கிழங்கு, முட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லாமல் கேரட் சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரவை, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா அடியில் வந்து கெட்டி கெட்டி ஆகிடும், லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் நீங்கள் சிம்மில் தான் வைக்கணும். ஏன்னா அது நல்லா தண்ணி அப்சர்வ் ஆகணும். இல்லைனா அது சீக்கிரமாக குக் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ரவை வந்து சரியாக வேகாமல் இருக்கும், ஆனால் உங்களுக்கு கெட்டி ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது நல்லா குக் ஆகும், குழந்தைங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த உருளைக்கிழங்கு நல்லா இந்த கரண்டி வச்சு மேஷ் பண்ணி விட்டுருக்கேன். இதுவே நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் இதோட நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். சூப்பரான இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு பவுலில் கொஞ்சம் கதகதன்னு சர்வ் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் நெய் சேர்த்து கூட கடைசியாக நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜீரகம் சேர்த்து வாயில் தட்டுப்பட்டால் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஜீரகமும் மிளகும் நீங்கள் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சு எல்லா ரெசிபீஸ்லையுமே சும்மா ஒரு பிஞ்சு சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னு கமெண்ட்டில் முடிஞ்சால் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then bye.